தன் வீட்டினுடைய கதவை எடுத்துடும். கதவை திறந்து வச்சே வந்து திறந்து வீட்டில் நாய் நுழையிற மாதிரி சொல்றோம் இல்லையா, அதைத்தான் சொல்றாரு இதுல. அது மாதிரி இந்த மனசை கொண்டு போய் திறக்காதே. அதனாலதான் மனசா திராயதைதி மந்திரம். அதுக்கு அம்பாள் மனசா தேவின்னு ஒரு உருவம் எடுக்கிறார். மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு சந்தசு, நியாசம், ரிஷி, தியானம் இதெல்லாம் வச்சிருக்கமே, இதுதான் மனசா தேவியினுடைய அனுகிரகம். நம் ஏகாகிரமா ஒரு மந்திரத்தை தியானம் பண்றதுக்கு நமக்கு ஒரு முன்னே ஏற்பாடுகள்லாம் வேணும். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி முன்னே ஏற்பாடுகள் வேணும் இல்லையா? அந்த முன்னே ஏற்பாடுகள்ல இந்த மனசா தேவி அங்க இருக்காங்க. அதே எல்லாமே புவனேஸ்வரியினுடைய ரூபந்தான். புவனேஸ்வரி தான் இத்தனை ரூபத்தில் இருக்காள். 64 தேவதைகளா இருக்கலாம், 64 தேவிகளா இருக்கா, 64 சக்தி தேவிகளா இருக்கா. அந்த சக்தி தேவிகள் எல்லாம் எப்படி வர்றாருன்னா மனசனுடைய சுத்தத்தினாலதான் வர. நேத்திக்கு லக்ஷ்மியினுடைய ஆவிர்வாவத்தையும் லக்ஷ்மியினுடைய 3 விதமான நிலையும் சொன்னேன். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்துல திரௌபதியாய் வந்ததை சொன்னேன். திரௌபதியும் அது லக்ஷ்மி. அப்ப திரௌபதி லக்ஷ்மின்னா கிருஷ்ணனுக்கு பத்னியான்னா இருக்கணும். பாண்டவாள்னா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காவ. அதனால லக்ஷ்மி போய் பாண்டவாளை கல்யாணம் பண்ணா எப்படிங்கிறது நம்ம நினைக்கலாம். ஆனால் லக்ஷ்மிங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. லக்ஷ்மிங்கிறவள் யாரு? இந்திரசேனாங்கிறதான தேவி. அவளுக்கு ஒரு நியமனம் எப்படி ஏற்பட்டதுங்கிறத முன்னாடியே சொல்லிவிட்டார். மகாதேவனை நோக்கி 5 தடவை கணவனை குடு கேட்ட போது 5 கணவனை நியமிக்கிற போது இந்த 5 பேர் வந்தா. இந்த 5 பேர் வந்ததனுடைய காரணம் என்னன்னா, பூமியினுடைய பாரத்துல துஷ்ட ராஜாக்களை எல்லாம் அழிக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு திரௌபதியை காரணமா வச்சார். கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் பூபாரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு யார் காரணமா இருந்தா? அர்ஜுனன் இல்லை, துரியோதனன் இல்லை, அங்க பூர்ணமா திரௌபதி தான் காரணமா. அந்த திரௌபதியினுடைய வாக்கியத்தை வச்சுக்கிட்டுதான் அவர் பகவான் அத்தனை பேரை அடிச்சு தள்ளினார். இதே பாரதத்துல சொல்லியிருக்கார். ரிணமே தத் பிரவருத்தம் மே ஹிருதயாத்னபசர்பதி ஆ கோவிந்தே திசுப்ரோஷா கிருஷ்ணாமாம் தூரவாசினம். திரௌபதி உன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிற போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டியே, அந்த சமயத்தில் நான் வர வேண்டியவன் வரல, அப்ப வராது போயிட்டேன். ஆனால் கோவிந்தா கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுனால அதுக்கு செய்ய வேண்டியதான கடமை எதுவோ அது எனக்கு வட்டியும் முதலுமா இருக்குங்கிறாரு. அதான் வட்டியை முதலமா வாங்கி தீர்த்துட்டார். திரௌபதியைத்தான் காளி. இந்த லக்ஷ்மியினுடைய அம்சமே மகாலட்சுமி. நாம் இருக்கிற மகாலட்சுமி, மகாமாயா, மகா சரஸ்வதி முதல் நாளே சொல்லியிருக்கேன். அநேகமா உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கேன். போனா போட்டோம். ஏன்னா இன்னொரு தான் சொல்றதுக்கு வேணும் இல்லையா? நீங்கெல்லாம் மறக்கிறதுனாலதான் எங்களுக்கு பொழைப்பு. நீங்க நேத்தி சொன்னதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் வேண்டாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனால அந்த மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகாமாயா, லக்ஷ்மி, சரஸ்வதி, கௌரி, அதுக்கப்புறம் மகாலட்சுமி, மகாமாயா, மகா சரஸ்வதி, அதுக்கப்புறம் புவனேஸ்வரி. அதே மாதிரி பரபிரம்மம், பரபிரம்மே ஹிரண்ய கர்ப்பன், நாராயணன், அதே சமயத்திலே சதாசிவம், அவரே அந்த ஹிரண்ய கர்ப்பனே பிரம்மா, அந்த நாராயணனே கிருஷ்ணனோ ராமனோ அவதாரம் விஷ்ணு, அவர் தான் விஷ்ணு. அதே மாதிரி சதாசிவன் தான் ருத்ரமூர்த்தி. இப்படி அவாவா தங்களுடைய குறைச்சிட்டு வர்ற ஷேடு, அந்த ஷேடு எதில் போட்டுக்கிறான்னா மாய, யோகமாயா சமாஷ்டத்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த திரையை போட்டுன்னு வந்துடுறேன். நான் கருப்பு துணியை போட்டுன்னு வந்தேன்னா எங்களை கண்டுபிடிக்க முடியாது. ராத்திரி வேலை கருப்பு துணியை போட்டுனா நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சில திருடர்லாம் முகமூடி திருடர்லாம் வரான் இல்லையா? அது இந்த ஊர்ல வர்றது போல இருக்கு. நம்ம ஊர்ல வர மெட்ராஸ்லாம் வந்து முகமூடி திருடன். முகமூடி திருடன்னா மூஞ்சி அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி பகவான் இருக்காரு, இந்த வேஷமெல்லாம் போட்டுன்னு வர்றதுக்கு காரணமா இருக்கிறது மாய. அதே மாதிரி லக்ஷ்மி, லக்ஷ்மி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி 3 ரூபத்தில் வரார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணத்தினாலே க்ஷீராப்தியிலே அமிர்த கடலே தோன்றினார். ரஜோகுணத்தினாலே சீதையாய் தோன்றி சீதையாய் பூபாரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வந்தார். அந்த சீதையா வரத்துக்கு முன்னாடியே அவள் வேதவதியாய் இருந்தார். வேதவதியாய் இருந்து தபஸ் பண்ணி தன்னுடைய சரீரத்தை ராவணன் தொட்டான்ங்கிறதுனால அது அக்னியிலே எரிச்சு விட்டாள். ஆனால் அக்னியில எரிச்சாலே தவிர அது அக்னியில எரிக்கிறவர்களும் தபஸ் பண்றவர்களும் சத்துவகுணம், தபஸ் பண்றவர்களும் சத்துவகுணம். அக்னியில எரிச்சது ரஜோகுணம்.
அக்னியில எரிச்சப்புறம் என்ன சொன்னா, ராவணா உன் வீட்டுல நான் வந்து உன்னை கொல்ல போறேன்னா அது தமோ குணம். நமக்கு 3 குணமும் கலந்து இருக்கும். சத்துவகுணம் நன்னா இருக்கும், அப்ப ரஜோகுணம் தமோ குணம் கொஞ்சம் இருக்கும். ரஜோகுணம் நம்மனா இருக்கிற போது சத்துவகுணம் கொஞ்சம் இருக்கும். இப்ப நம்ம அர்ச்சனை பண்றோம், கிருஷ்ணாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயண சளைக்காத சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்றோம், அது ரஜோகுணம். அது எதுக்கு பண்றோம்? பகவத் பக்திக்குன்னு பண்றோம், அது சத்துவகுணம். அது பண்ணிக்கிட்டே இருக்கிற போது நான் பண்ற மாதிரி எவன் பண்றான், இந்த ஊர்ல ஒரு பயம் பண்றானா, அது சொல்லிக்கிறேன், நான் தான் சகசமா பண்றேன், வேற யாரும் பண்றதே கிடையாது, அது தமோ குணம். அதனால மனுஷாளுக்கு நடுவில் அம்பாள் எப்படியெல்லாம் வராள், என்னைக்கோதான் லட்சுமி வந்தாளுங்கிறது இல்லை, இன்னைக்கே வராவ. மகான்கள் எல்லாருமே இப்ப சன்னியாசிகள் இருக்கா, அவளுக்கு வந்து லட்சுமியே வேண்டி, லட்சுமி தான் நம்ம எல்லாம் பணம் 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 நினைச்சிட்டு இருக்கோம். லட்சுமி வந்தா பணம், லட்சுமி வந்துட்டா, லட்சுமி வந்துட்டா, லட்சுமி ஆத்துக்கு லட்சுமி வர, நம்ம ஆத்துக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மாட்டு பொண்ணு வந்தான்னா லட்சுமி வந்துட்டா, லட்சுமி வந்துட்டார். ஏன்னா நிறைய வரதட்சணை வாங்கியிருக்கான். இல்ல அது வெறும் பொண்ணா வந்தா தரித்திரம் வருது. வேறு லட்சுமின்னா நம்ம அதான் நினைச்சுக்கிறோம். எந்த பொண்ணாவது கல்யாணத்துக்கு புதுசா மாட்டு பொண்ணு வந்தான்னா சரஸ்வதி வரா, சரஸ்வதி வரான்னு சொல்ல மாட்டா. அவ படிச்சவளா இருந்தா கூட இல்லை, அவ லட்சுமியா தான் இருக்கணும். ஏன்? லட்சுமிக்கு இன்னொரு குணம் என்ன? அமைதி, சாந்தத்தை கொடுக்கிறது. அவளை திரௌபதியா வந்து இந்த பாபிகளை அழிச்சு போட்டதுனாலதான் சாந்தம் வந்தது. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன பண்றாரு, பெரும்பாலும் ஓங்கி ஒரு மேஜை ஒரு அடி அடிப்பார், அடிச்ச உடனே எல்லாம் கப்சிப்புன்னு இருப்பார். அவர் அடிக்கிற அடியில எல்லாம். நான் செகண்ட் வாரம் படிக்கிற போது ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் கிளாஸுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார், படிச்சவன் படிக்காதவன் ஹோம்ஒர்க் போட்டவன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவன் கடைசியில் இருக்கிறவன் எல்லாரும் கை நீட்டணும். வந்த உடனே கை நீட்டு பிரேயர் மாதிரி கையை நீட்டு பளிர் 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 பளிர்னு ஆளு கொண்டு வச்சுட்டு உட்காருவார். அப்பா அப்புறம் தான் அவர் பாட ஆரம்பிப்பார். எங்களுக்கு அதுக்கு நல்லா பழக்கப்பட்டு போச்சு. அதனால அவர் அடிக்க மறந்தா கூட நாங்க கையை நீட்டிட்டு இருப்போம். அந்த வாத்தியார் 2 நாள் வரல, அதுக்கு பதிலாக இன்னொரு வாத்தியார் வந்தார். வாத்தியார் வந்த உடனே அவர் பெறமெல்லாம் அடிக்கல, எங்களுக்கு சுவாரஸ்யமாவே இல்லை. எப்படி அவர் மாதிரி வருமா, வந்த உடனே சுட 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 எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு. அதனால அந்த தமோ குணம் ரஜோகுணம் திரௌபதியின் இடத்துல வச்சு வாட்டினார் அவர். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடங்கள்ல எனக்கு தெரியாது, திரௌபதியை எல்லையிலே காளியா வச்சிருக்கா. திரௌபதி அம்மன் உற்சவம், அவள் பதிவிரத, அந்த பதிவிரதா சக்தியினாலே லோகத்தையே அழிக்கிறவள்ங்கிறதுனால அவளுக்கு தீமிதி நெருப்ப நன்னா தூரம் ஒரு 6 அடி எத்தனை அடி 20 அடி மேல வச்சு, இந்த கோடியில இருந்து அந்த கோடி நெருப்பு, அது கிடுகிடுன்னு அவன் நெருப்புல குதிச்சு ஓடணும். அவன் ஓடுறவன்னா எப்படி ஓடுறான், நாம அது பார்க்கிற போதே நமக்கு காலு சொல்றது. அவன் ஓடுற போது அவன் அதை மறந்து ஓடுறான். இது மாதிரி எல்லாம் ஒரு பிரார்த்தனை. அப்படி திரௌபதி. இப்போ சரஸ்வதியை பத்தி நேற்றுக்கு சொன்னேன். ஏன் நான் சொல்லிட்டே போயிடலாம், முடிச்சு விடலாம், எனக்கு முடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் சொல்றது கொஞ்சமா தான் சொல்றேன். இருந்தாலும் எது சுலபமா எல்லாருக்கும் புரியணுமோ அதைத்தான் நான் சொல்றேன். மந்திரார்த்தங்களை பத்தி சொல்லக்கூடிய இடம் இல்லை இது. பீஜ மந்திரங்களை வச்சுக்கிட்டு வியாகரணம் பண்ணிக்கொள்ள விவகாரம் பண்ணக்கூடிய இடம் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான். சரஸ்வதிங்கிறவள் யாருன்னா நம்ம இடத்துல இருக்கிறதான அகங்காரத்தை போக்குறவள். சரசுங்கிற வாக்கியம், அந்த சரஸ்ங்கிற வாக்கியம் இருக்கு, எப்படி இருக்கு, நல்ல தெளிஞ்ச ஓடை இருக்கு, மண்ணு குட்டையும் இருக்கு. அந்த தெளிஞ்ச ஓடை மாதிரி இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு இருக்கு. புரந்தரதாசர் வாழ் சரித்திரம். புரந்தரதாசர் வாழ் சரித்திரத்துல புரந்தரதாசர் வாழ் அவர் பெரிய சன்னியாசி மாதிரி. ஆனா அவள் சன்னியாசி நேவன் அப்படின்னா அவர் பாட்டு தேசாந்திரம் போயிட்டு இருப்பார். அவளுக்கெல்லாம் தாச தீட்சை. பகவானுக்கு தாசாளா இருக்கிறவர், மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கிறவர். அவர் திருப்பதியிலே உட்கார்ந்திருக்கார். மகாவித்வான், சங்கீதமே அவர்தான் முதல்ல கர்நாடக சங்கீதத்துக்கு பிதாமகர்னு அவருக்கு பேரு. இப்ப நாம பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் சரளி வரிசை சொல்லி கொடுக்கிறோமே, சாரி கமா பதரி, இதெல்லாம் மாயாமாள ராகம். இதை உண்டாக்கி முதல்ல ஆரம்பிச்சு வச்சவர் அவர். அதுக்கப்புறம் கீதம் அலங்காரம் இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கார். இதெல்லாம் சங்கீதத்திலே மகா நிபுணர் அவர். அவர் பெரிய ரொம்ப நானா பாடுவர், ரொம்ப நானா வீணை வாசிப்பர், வேத சாஸ்திரங்கள்ல ரொம்ப பண்டிதர், பரம பக்தர்,
தான் நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பதங்கள் பாடியிருக்கார். அவரை பார்த்துக்கிட்டு தான் தியாகராஜ சுவாமியே அவர் குருவா மானசீக குருவா வச்சுன்னு பாடியிருக்கார். அந்த புரந்தரதாசர் அவர் புரந்தர கட்டம்னு ஒரு ஊர்ல பிறந்தவர். புரந்தர கட்டம்ங்கிற ஊர்ல பிறந்ததுனால அவருடைய குரு வியாசராயர் அவருக்கு புரந்தரதாசர்னு பேர் வச்சார். இவர் திருப்பதிக்கு வந்தார். திருப்பதியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற போது எதிர் வீடு ஒரு தாசி வீடு. தாசி வீடு இவருக்கு தெரியாது. வாசத்தண்ணையில உட்கார்ந்துருக்கார். தாசி வீட்டுல அந்த பொன்மணி இருக்காளே, அவ என்ன பண்ணுவானா, ராத்திரி இருட்டி போன உடனே கையில ஒரு வீணை எடுத்துட்டு மலமலன்னு வெளியில போகலாம். இதை பார்க்கிறார். ஒரு நாள் போறா, 2 நாள் போறா. ராத்திரியெல்லாம் திரும்பி வரமாட்டா, மறுநாள் தான் வருவா. பெண்மணி எல்லாம் வெளியில இருட்டி போனப்புறம் வெளியில போகக்கூடாது, பழைய தர்மம் அது. அவ இருட்டி போனாக கூட துணை இல்லாமல் வெளியே போகக்கூடாது. இந்த பொண்ணு மாத்திரம் கையில வீணை எடுத்துட்டு போறா. இவர் கவனிச்சார். 2வது நாள் கவனிச்சார். 3வது நாள் கவனிச்சார். இவ அப்புறம் தான் யாருன்னார், அவ தாசி. ஐயோ, தாசியானா என்ன, இந்த ஜென்மா இப்படியா போகணும்? வீணை எடுத்துட்டு போய் சங்கீதத்தை கொண்டு போய் இப்படி விற்கிறாளே, அவளை பார்த்து சொல்லணும், பொண்ணே இங்க வா. அவ பயத்து, என்ன எங்க போற? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இருட்டி போனப்புறம் வீணை எடுத்துட்டு போறேன், மத்த நாள் கார்த்தால வரல வரது இல்லை, எங்க போறேம்மா? நீ ஸ்திரியா பிறந்திருக்க, ஒரு மனுஷி ஜென்மாவிலே ஸ்திரியானா புருஷனா இருந்தா என்ன கிடைக்குமா? ஐயா, இது என் விஷயம், நீங்க தலையிடாதீங்க. உன் விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ அநியாயமா கெட்டு போறியே, உனக்கு புத்தி சொல்றேம்மா. ஐயா, எனக்கு ஒன்றும் புத்தி சொல்ல வேண்டாம். நான் எங்க போறேன் தெரியுமா? எங்க போறேன்? மேல மலை திருமலையிலே பகவானுடைய சந்நிதியில போய் வீணை வாசிச்சுட்டு வரேன். ரொம்ப அழகா இருக்கு. இத்தனை நாளைக்கு மேல நீ மலையில ஏறி அங்க போய் வீணை வாசிச்சுட்டு அங்க வரியாக்கம். இது யார நம்ப சொல்ற? ஏன் இப்படி பொய் வேற பேசுற? ஐயா, உங்களுக்காக வேண்டியதில்லை, நான் எங்க அறித்தை நான் பார்க்கிறேன், உங்க வேலையை பாருங்க. இல்ல நான் உன்னோட வரேன். போனார். போன உடனே இந்த அம்மா பார்த்தா இவ்வளவு பெரியவர் நம்மோட வராரு, மறுதளிக்க முடியல. நேர திருமலையில எல்லாம் கோபுரம், அந்த இது பிரதான வாசல்லாம் சாத்தியாச்சு. இந்த அம்மா வீணை எடுத்துட்டு போய் நின்னா தானே அந்த கதவு திறந்தது. கதவு திறக்கிறது, எவனோ உள்ள இருக்கான், எவனோ திருட்டு பையன் கோவில் இருக்கு. உள்ள போனா இந்த பகவானுடைய நேருக்கு நேர இருக்கிற மண்டபத்துல உட்கார்ந்துக்கிட்டார். மண்டபத்தில் உட்கார்ந்து வீணையை வாசிச்சார். வீணையை சுத்தி செய்து வாசிச்சுட்டே இருக்கார். அவன் ஒண்ணு மாத்திரம் கேட்டுக்கிட்டா, நீங்க தயவு செய்து இங்க உட்காராதீங்க, கொஞ்சம் தனியா மரபுல இருங்கோ, இங்க சில காரியங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் மரபுல இருங்கோ. என்ன நடக்கும்? அதுக்கு தான் வந்திருக்கேன், இதுக்கு தான் வந்திருக்கேன். தூணுக்கு மரபுல இருந்தார். இவ பாடிக்கிட்டே இருக்கிற போது சலங்க சத்தம் கேட்கிறது. ஹஸ்தங்கிரிணி குவணித கங்கண கிங்கிரீகம் மத்தியே நிதம்பமவலம்பித ஹேமசூத்ரௌ முக்த்வா கலாபமுகுளீகிருத காகபக்ஷம் வந்தாமஹே பிரஜஜரம் வசுதேவ பாலம். இவள் வாசிக்க வாசிக்க பகவான் கோபாலன், குழந்தை கோபாலன் ஆடுறான். அவன் ஆட, இவ பாட, அவ ஆட, இவ பாட. அப்படியே மெய்மறந்து இருக்கிற போது தாசர் வாழ் கண்ணை ஜலம் கூட்டது. இளப்பரே என்ன இதுரா, அவள் தாசி ஆடுறீ. அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கிற போது பகவான் பார்த்தார், இந்த 3வது பேர் வழியா வந்திருக்கார், அவருக்கு தெரியாதா? அவர் சட்டுன்னு ஆட்டத்தை நிறுத்திவிட்டு, பொண்ணே இந்த வீணையை எங்கிட்ட கொடு, நான் வாசிக்கிறேன், இதுக்கு நீ நர்த்தனம் பண்ணுனாலாம். அவளுக்கு பரம சந்தோஷம். பகவான் இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்ட்டு இந்த வீணையை கிருஷ்ணகிட்ட கொடுத்துட்டு பகவான்கிட்ட கொடுத்துட்டு தான் நர்த்தனம் பண்றார். பகவான் அந்த வீணையை வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ஸ்ருதி எல்லாம் குறைச்சார், ஏத்தினார், மாத்தினார்.
ஒரு தந்திக்கு தந்தி சுத்தி வித்தியாசப்பட முடியாய் அபஸ்வரமா பண்ணினார். வாசிக்கிறார். இவர் சங்கீதத்துல மகாமேதே தாசர்வாள். பகவான் வாசிக்கிறான். ஒன்னும் சரியா இல்லை, ஒரு ஸ்ருதி சரியா இல்லை, மீட்டே சரியா இல்லை, வாசிக்கிற கமக்கங்கள் எல்லாமே இடமெல்லாம் தப்பு. கொஞ்ச நாளி பார்த்தார், 2 நாளி பார்த்தார். பகவான் வாசிக்கிறான், பகவான் வாசிக்கிறான், நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. பகவான் வாசிக்கிறான். இருந்தாலும் அவரால் தாங்களே நிறுத்து, அபஸ்வரம் அபஸ்வரம் நிறுத்து ஏன் கத்தினார். இவர் நிறுத்து அபஸ்வரம் கத்தின உடனே பகவான் அப்படியே மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போன உடனே அந்த பொண்ணு நடனம் பண்ணிட்டு கீழே விழுந்து பிறண்டு அழறா, கதறா. எதுக்கு அழிச்சுன்னு வந்து நீர் ஏன் இப்படி சத்தம் போட்டி? என்ன சத்தம் போட்டேன்னா அபஸ்வரம். வாசிக்கிறவர் யாரு? பரமாத்மாவையா. ஸ்வரமாவது அபஸ்வரமாவது. அவனை பார்த்தப்புறம் ஸ்வராபஸ்வரம் எல்லாம் வருமா? அதெல்லாம் கிடையாது. அபஸ்வரம்னா அபஸ்வரம், குற்றம் குற்றமே. நக்கீரன் சொல்றாரு இல்லையா, நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. அது இதுலயும் வருது. நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் விட்டுறேன். அது அப்புறம் சொல்றேன், முடிஞ்ச பார்ப்போம். அந்த நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அவர் சொன்ன மாதிரி இவர் குற்றம் குற்றமே இருக்கட்டும். அந்த பகவான் மறைஞ்சு விட்டாருன்னு வருத்தப்படுறியா? நான் அந்த பகவானை வரவழிக்கிறேன். கொண்டாந்து வீணைய உட்காந்துக்கிட்டார். வீணையை சூத்தி சேர்த்துக்கிட்டார். ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ನೀನಗಲದು ಶ್ರೀನಿವಾಸ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ನೀನಗಲದು ರಂಗ ಶ್ರೀನಿವಾಸ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ನೀನಗಲದು என்ன விடுலி நகலது. சீனிவாசா என்ன விட்டுட்டா போயிட்டு நீ மனவேனு மல்தப மனவேனு மல்தப தனுவேನು ಹಾಸಮಲ್ಜ ಮನವೇನು ಮಲ್ದವ ತನುವೇನು ಜ್ಞಾನವೆಂಬೋ ದಿವ್ಯ ದೀಪದ ಬಹುಗನಿ ಸನಗಾದಿ ವಂದ್ಯ ಬೇಗನೆ ಬಾರೋ ಶ್ರೀನಿವಾಸ ಎಲ್ಲ ಬಿಡು ரொம்ப அருமையான பாட்டு. மனவேனும் மண்டப தருவேனும் ஆசமஞ்ச. உன ஊஞ்சல் மனசுங்கிற ஊஞ்சல் உட்காத்தி வைக்கிற, ஞானங்கிற தீபத்தை ஏற்றி வைக்கிற. அதனால நீ வாங்குற போது அடுத்த கணத்துல பகவான் வந்து நர்த்தனம் பண்றாராம். அப்ப பகவான் சொன்னார், புரந்தரதாசா உனக்கு பக்தி வந்து கொடுத்து, வித்தை வந்து கொடுத்து. ஆனா பக்திக்கு வித்தைக்கும் என்ன வேணும் தெரியுமா? அதுக்கு மேல அதீதமான நிலை ஒண்ணு வேணும், ஞானம். நீ இன்னும் சாஸ்திர பரிச்சயமும் இன்னொருத்தருடைய தோஷங்களை பார்க்கறதுமே உனக்கு இருக்கு. எல்லாமே ஈஸ்வரன் பார்க்கக்கூடிய நிலையில உனக்கு வரல. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துங்கிற எண்ணம் வரல. அவள் தாசி, அவள் வீணை தூக்கின்னு போறா, அவன் எங்க போறா, ஏன் வரா, எப்ப வரா, இந்த கேள்விதான் உனக்கு புத்தியில் இருந்தது. அதனால நான் தான் அதை போக்குறதுக்கத்தான் வந்தேன். ஞானத்தை கொடுக்கிறவள் அந்த பொண்ணு யாரு தெரியுமா? தாசி இல்லை, சரஸ்வதி. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு கதையும் உண்டு. ஆனா எனக்கு நேரம் இல்லை. இவருடைய சம்சாரத்துக்கு பேரே சரஸ்வதி. அந்த அம்மாவனுடைய ஒரு பெருமையினால்தான் இவருக்கே அந்த ஞானம் உண்டாச்சு. அதுக்கு முன்னாடி இவர் ரொம்ப கிருப்பணனா இருந்தவர். அந்த சரஸ்வதியானவள் எப்படி வரா, எங்க வரா?
சரஸ்வதி புராணத்திலேயே இருக்கா, இங்க வந்துட்டா. அதனால நமக்கு ஞானம் வேணுங்கிற போது சரஸ்வதி எந்த ரூபத்துல வேணாலும் வருவா, எந்த ரூபத்துல வேணாலும் வருவா. நம்ம அழிச்சுன்னு போறவனும் அவ்வளவுதான். வீதி யுவதி நேதி தீட்சிதர் சொன்னார் இல்லையா, அம்மா என்னுடைய தீர்மானமான நிலையை நீதான் பார்க்கிறவளம்மா. சப்தார்த்த சபூதினி ஹம்சானி பிரம்மாணி ஆரக்தஸ்வரூபிணி. அந்த சரஸ்வதியை சிகப்பு வர்ணத்திலே வர்ணிக்கிறார். சிகப்பு வர்ணத்திலே அருணாபம், அருணாங்கிற சிகப்பு வர்ணம் தான் அம்பாளுடைய வர்ணம், அது சரஸ்வதியினுடைய வர்ணம். அந்த கால வேளையிலே அவளை பாம் கவீந்திராணம் சேதா கமலவன பாலா தவருச்சி.